திவ்யா வந்து பிக் பாஸ் ஃபைனல் வந்து வின் பண்ணிட்டாங்க. அவங்க வின் பண்ணது வந்து சரியா அப்படின்னு சொல்லிட்டு பல பேருமே வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இதுல என்னுடைய கருத்து என்னங்கிறத நான் இந்த வீடியோல வந்து பேச போறேன். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் நான் வந்து எடுத்து வச்சேன். திவ்யா தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எடுத்த அந்த ஃபோன் வந்து சில காரணங்களால நாசமா போயிடுச்சு. அதனால வீடியோஸ் எதுவும் அப்லோட் பண்ண முடியல. இன்னைக்கு இந்த நியூஸை பார்த்த உடனே எனக்கு வந்து சந்தோஷமா இருந்துச்சு. திவ்யா வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் எதுக்கு நினைச்சேன்னா, அவங்க ஆரம்பத்துல இருந்து இந்த பிக் பாஸ்ல நடந்த பல விஷயங்கள் அவங்க வந்து வாய்ஸ் வந்து கொடுத்தாங்க. அமைதியா இல்ல. சபரி என்னதான் நல்ல கண்டஸ்டன்டா இருந்தாலும் பல இடங்கள்ல அமைதியாவே இருந்தாரு. ஆனா அந்த பாரு கமருதீன் விஷயத்துல அவர் வந்தது வந்து மிகப்பெரிய ஒரு பூஸ்டா அவருக்கு வந்து அமைஞ்சிச்சு. விக்கல்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவருடைய டோனே வந்து மாறி மாறி இருந்துச்சு. எமோஷனல் அப்படி போகும்போதே வந்து நிறைய இடத்துல போர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அரோராவை பொறுத்த வரைக்கும் நான் அவங்க ஜெயிக்கவே கூடாதுன்னு நினைச்சேன். ஏன்னா அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்தது எல்லாமே நெகட்டிவிட்டி, அவங்க தப்பான இது அப்படியே போச்சு. அவங்க மட்டும் வின் பண்ணியிருந்தாங்கன்னா பல பேர் அதை வந்து ஒரு ஆயுதமா எடுத்திருப்பாங்க. அவங்க வின் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். திவ்யா வின் பண்ணதுக்கு காரணம் நான் இப்பவும் நம்புறது பல இடங்கள்ல அவங்க வந்து வாய்ஸ் அவுட் பண்ணதுதான். அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட ஒரு சின்ன ஒரு தப்புங்கிறது அவங்க யார் பேசுறதுன்னு கேட்காம இருந்தாங்க. பட் இருந்தாலும் பல இடங்கள்ல அவங்க வந்து தைரியமா பேசினாங்க. அந்த விஷயத்துக்காக தான் அவங்க வின் பண்ணாங்கன்னு நான் வந்து நினைக்கிறேன். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.